ஆக்சுவலி ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு கமெண்ட். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி என்னோட 3வது கண்ண நான் ஓப்பன் பண்றது? எது 3வது கண்ண ஓப்பன் பண்றதா? ஏங்க எதுக்குங்க இப்ப 3வது கண்ண ஓப்பன் பண்ணணும்? 2வது வாய பொளக்கணும். அது பாட்டுல இருந்துட்டு போட்டும். பட் அந்த கோர் கமெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைய பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உலகம் எனக்கு பிடிக்கல. நான் 3 விஷன் மூலமா என்னோட லைஃப்ப பார்த்தேன்னா, அது எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டினா இருக்கு. ஸோ அந்த மாரி கொஸ்டின் உங்களுக்குள்ளயும் இருக்குன்னா, இந்த பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. அந்த ஃபுல்லா கேட்கறதுக்கு கூட ஒரு பொறுமை தேவை. அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா, 3 ஐன்னுங்க 30 ஐய கூட ஓப்பன் பண்ணலாம். பொறுமை இருக்கிறவங்க ஃபுல்லா கேளுங்க. வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்கிறாரு. அவரு ஒரு பக்தன். பக்தன்னா பக்தன், அப்படி ஒரு பக்தன். அவனுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஒரு மூடு வந்துடுது. மூடு வந்துடுதா? ஐ மீன் பக்தியோட பரவச நிலைன்ற மாதிரியான ஒரு மூடு வந்துடுது. அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, தன்னோட லைஃபையே டெடிகேட் பண்றான். அவனோட எண்ணம், செயல் எல்லாமே கடவுளை நோக்கி மட்டுமே இருக்கு. பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி கடவுளை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். 1 நாள், 2 நாள், 3 நாள் இப்படியே போய் 6 மாசம் வரைக்கும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடவுளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. யார் இந்த மனுஷன் இந்த காலத்துல ஒருத்தன் வேலை பொழப்பெல்லாம் விட்டுட்டு தன்னோட மொத்த கவனத்தையும் கடவுள் மேல குவிக்கிறானா? ஐயோ, அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்ற மாதிரி கடவுள் என்ன பண்றாரு, அவரோட இடத்த விட்டு பூமிக்கு வந்துடுறாரு இவனை பார்க்கறதுக்காக. போயிட்டு அவர் கண்ணு முன்னாடி நின்னுட்டு, எஸ்கியூஸ் மீ, ஹலோ, கண்ணை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தோலை தட்டி எழுப்புனா, இவன் கண்ணை திறந்து பார்த்தா கடவுள். அவனால நம்பவே முடியல. கடவுள் தன்னோட பக்தன் முன்னாடி இப்படி வந்து நிப்பாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சடனா கடவுள் வந்து நிற்கவும் அவனுக்கு ஒன்றும் புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. கடவுள் வந்து சொல்றாரு, அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. 6 மாசமா என்ன மட்டுமே மனசுல நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்காக என்ன நீ பார்க்கணும்னு நினைச்ச, அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஐயோ, 6 மாசம் தியானம் பண்ணதுல எதுக்காக உங்களை பார்க்கணும்னு நினைச்சன்றதையே மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இது மறந்துட்டியா? அடே, உன்னை நம்பி பல கிலோமீட்டர் தாண்டி டிராவல் பண்ணி வந்திருக்கேன்டா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் கொடுத்துட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். கடவுளை இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஐயோ, கடவுள் வந்துட்டாரு, இப்ப என்ன சொல்றது? நீங்க நான் எதுவும் சொல்லாம போக மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் வைக்கிறேன். அதெல்லாம் எப்படிப்பா போவேன்? நான் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்ததே உன்னை பார்க்கறதுக்காகவும் உனக்கு ஏதாவது நல்லது விஷயம் பண்ணிட்டு போறதுக்காகவும் தான் வந்தேன். நீ கேட்டு அதை நான் பண்ணிட்டு அதை கண்குளர பார்த்துட்டு தான்ப்பா போவேன் அப்படின்ற மாதிரி கடவுள் அஷூரன்ஸும் கொடுக்குறாரு. இவன் யோசிச்சு பார்க்கறான். என்ன கேட்கலாம்? சரி, நான் உனக்கு ஒரு 3 வரம் தரேன். என்ன வேணும்னோ கேட்டு வாங்கிக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், 3 வரம். ஆனா கடவுளே, நான் கொஞ்சம் வீக்கு. இதை தான் கேட்கணும், அதை தான் கேட்கணும், என் மைண்ட்ல எதுவுமே இல்லை வேற. என்னத்தையாவது கேட்டு சொதப்பிட போகுது. அதெல்லாம் வேணாம்ப்பா, உனக்கு இப்ப மனசுல என்ன தோணுதோ அதை கேளு, நான் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து சொல்றாரு. இப்ப இவன் யோசிக்கிறான், என்ன கேட்கலாம்? கடவுளே, எனக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அவ்வளவுதானா, இரு அப்படின்ற மாதிரி கடவுள் ஒரு சொடக்கு ஒண்ணு போடுறாரு. சொடக்கு போட்ட அடுத்த செகண்ட் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு இப்ப அவன் தான் ஓனர். அதை வாங்கின உடனே அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்ற மாதிரி கடவுள் நினைச்சிட்டு இருந்தா அவன் சங்கடப்படுறான். சே, வீடு கேட்டதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் பெருசா வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். இதுக்குதான் கடவுளே நான் சொன்னேன், நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு டக்குன்னு எதுவுமே வரல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், 2வது விஷயம் என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வந்து கேட்கிறாரு. கடவுள், அதெல்லாம் என்னப்பா பிரச்சனை, நீ போய் கேட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவனும் போயிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்கறான். ஒய்ஃப், அது வேணும், இது வேணும், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். எவனா வீடை போய் கேட்பானா, வீடை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் பாட்டுல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே திட்டு கொஞ்சம் கொஞ்சமா சண்டையா மாறுது. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. டென்ஷன் ஆயிடுறான். இப்ப அவன் நேரா கடவுளை பார்க்க வந்துட்டு, கடவுளே, 2வது விருப்பத்தை டிசைட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை போட்டு தள்ளிடு. இது பொண்டாட்டியை போட்டு தள்ளுமா? தம்பி, அவங்க உன் பொண்டாட்டிப்பா, அதெல்லாம் தேவையில்லை கடவுளே. ரொம்ப டார்ச்சர் பண்றா, மண்டை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் சரிப்படாது, ஒழுங்கா போட்டு தள்ளிடு. ஆர் யூ ஷுவர்? ஷுவர் கடவுளே. பக்கா? பக்கா கடவுளே. கான்பிடன்ட் கடவுளே. என்ன கடவுளே, நீங்க என்ன குரோன் பண்ணேக்காவா நடந்துட்டு இருக்கு, போட்டு தள்ளுங்க கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே அப்படின்ற மாதிரி கடவுள் மறுபடியும் ஒரு சொடக்கு ஒண்ணு போடுறாரு. சொடக்கு போட்ட அடுத்த செகண்டே நின்னுட்டு இருந்த அந்த ஒய்ஃப் சுருண்டு விழுந்து இறந்துடுறாங்க.
அந்த இறக்குற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் மைண்டுக்குள்ள 1008 விஷயம் போகுது. ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அந்த மனைவி மட்டும்தான். அந்த மனைவியும் இப்ப இல்ல அப்படின்றத அவன் நினைக்கிறப்ப அவனால தாங்கிக்கவே முடியல. என்னதான் சண்டை வந்திருந்தாலுமே அந்த ஒய்ஃப் அளவுக்கு இவனை வந்து யாரும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதும் கிடையாது, இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்ண உடனே டக்குன்னு போயிட்டு கடவுளோட காலிலே வந்துடான். ஐயோ, 2வது வாரம் என்ன கேட்கறது ஏது கேட்கறதுன்னு தெரியாம குழப்பத்துல இப்படி ஒரு விஷயத்த கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு கடவுளே, என் மனைவிய உயிரை மட்டும் திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கதறான். இதுக்குதான் அப்பவே கேட்டேன், கன்ஃபார்மா கான்பிடண்டா பக்காவான்ட்டு. நீ தான் குரோன்பதி வனஸ்பதிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்த. சரி விடு, ஒய்ஃப் தான் திரும்ப தரேன் அப்படின்ற மாதிரி மறுபடி சொடக்கு போடுறாரு. ஒய்ஃப் வந்து ரெக்கவரி ஆயிடுறாங்க. 3வது வாரத்தை கேளுப்பா. கடவுளே, நான் கேட்டாலே சொதப்பிடுது. நான் நல்லா யோசிச்சு ஆழமா தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து 3rd விஷயம் கேட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கடவுளும் அதனால என்னப்பா டைம் எடுத்துக்க, அது வரைக்கும் நான் சாவுகாசமா இந்த வாசல்ல உட்காடுறேன் அப்படின்ற மாதிரி போய் வாசல்ல வந்து உட்காடுறாரு. இவன் என்ன பண்றான்னா, நமக்கு தான் அறிவு கிடையாது, நம்ம போய் யாராவது ஒரு அறிவாளிங்க கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி அறிவாளி கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்கறாங்க. அறிவாளிகள் வந்து அவங்களும் சில விஷயம் சொல்றாங்க. அதுல விட இன்னொருத்தவங்க சொல்ற அட்வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அதை விட இன்னொருத்தவங்க சொல்ற அட்வைஸ் பெட்டரா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தர் சொல்ற அட்வைஸும் ஏதோ ஒரு வகையில பெட்டராவே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவனால சரியான டெசிஷன் எடுக்கவே முடியல. அவன் என்ன பண்றான்னா, அந்த உலகத்திலே உள்ள பெரிய பெரிய ஞானிகள்லாம் போய் சந்திக்கிறான். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப ஒவ்வொருத்தரும் பயங்கர ஸ்ட்ராங்கா என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா அவனுக்கு திருப்தியாவே இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க சொல்ற அட்வைஸ் முன்னாடி கேட்ட அட்வைஸை விட பெட்டரா இருக்கிறதுனால இவனால டிசிஷன் எடுக்கவே முடியல. கடவுள் இப்ப வந்து வெயிட் பண்ணி பாக்குறாரு. 1 நாள் 2 நாள் இப்படியே போய் 6 மாசமா வாசல்லே உட்காந்துட்டு இருக்காரு. கடவுளுக்கும் பொறுமை போயிடுச்சு. நேரா போயிட்டு அந்த பக்தனோட முன்னாடியே போய் நின்றுட்டாரு. ஏய், என்னதான் உன் கதை? நீ 6 மாசம் தான் தவம் இருந்த. நீ தவம் இருந்ததுக்காக தான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன். இப்ப என்னடா, நான் வரம் கொடுக்க வந்த என்னையே தவம் கிடக்க வச்சுட்ட. நான் 6 மாசமா வாசல்லே உட்காந்துட்டு இருக்கேன், என்னையும் கொஞ்சம் கண்டுக்கப்பா அப்படின்ற மாதிரி கடவுள் ரொம்ப பொலைட்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல கடவுளே, ஏற்கனவே 2 வரம் வந்து நீ கொடுத்த, அந்த 2 வாரத்தையும் ஒழுங்கா எனக்கு பயன்படுத்த தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த 3வது வாரத்தை நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். யாரு கொடுக்குற ஐடியாவும் எனக்கு செட்டே ஆக மாட்டிருக்கு. அதை விட இன்னொரு ஒரு விஷயம் நல்லா இருக்கு, அதை விட இன்னொரு ஒரு விஷயம் பெட்டரா இருக்கு, அதனால என்னால சரியான டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்கவும், கடவுளே, நீ தப்பா எடுக்காட்டி அந்த 3வது வாரத்தை நீயே கொடுத்துரு. உனக்கே தெரியும்ல எது பெஸ்ட்ன்ட்டு. அந்த பெஸ்டான விஷயத்தை எனக்கு கொடுத்துட்டு போ. நான் இப்படியே விட்டேன்னா ரொம்ப குழம்பி நான் பைத்தியமாவே மாறிடுவேன். சோ அதை மட்டும் எனக்காக பண்றியா அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டவும், கடவுள் என்ன சொல்றாரு, சரி 3வது வாரத்தை நானே உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி மண்டை மேல கையை வச்சு தத்தாஸ்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாரு. இப்போ அந்த பக்தனுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. கடவுளே, தத்தாஸ்து எல்லாம் சொன்னது ஓகே, அந்த தத்தாஸ்துக்கு பின்னாடி என்ன சொல்லிட்டு மண்டையில கையை வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆசைகளற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கான வரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்றாரு. ஆனா ஆசையே இல்லாம இருந்தா லைஃப் நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறதுக்கு, இல்லப்பா, இப்ப நீ கொடுத்த எல்லா விஷயமும் லைஃபை நல்லா வச்சுக்கிறதுக்கான விஷயம் தான். ஆனா நீ அதை விட இன்னும் ஏதாவது விஷயம் இருக்கா, இதை விட பெட்டரான விஷயம் ஏதாவது இருக்கா, நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப நானே 3வதா ஏதாவது ஒரு வரம் கொடுத்திருந்தாலுமே நீ என்ன யோசிச்சிருப்பனா, இன்னும் கொஞ்ச நாள் யோசிச்சிருந்தனா இதை விட பெட்டரா ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டிருக்கலாமே கடவுள்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் நீ யோசிச்சிருப்ப. அது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ஆசைகளற்ற ஒரு நிலையில நீ இருக்கிறப்ப எது கொடுத்தாலுமே நீ பெருசா வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசெல்லாம் படமாட்ட. இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா இருப்ப. சோ நிம்மதின்ற ஒரு விஷயம் நீ எதுவுமே வேணான்னு நினைக்கிறப்பதான் உனக்கு கிடைக்கும். அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடவுள் ஆன் ஸ்பாட்ல டமால்னு காணாம போயிடுறாரு. கடவுள் காணாம போயிட்டாரா? சரி, ஓகேப்பா, இந்த கதையில இருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எஸ், இந்த 3வது ஐ ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்கல்ல. ஸோ அதுக்கு முதல்ல உங்ககிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசென்ட்ல வாழ்றது. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும். இப்போ ஏதோ ஒரு நம்ம வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கும், யார் கூடயாவது ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சண்டைலாம் முடிஞ்சிரும். நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம், இல்ல வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம். நம்ம மூளைக்குள்ள அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் இப்படி கேட்கிறப்ப நான் ஏன் அப்படி சொன்னேன், அதுக்கு பதிலா நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா செம்மையா இருந்திருக்கும்ல, அங்க இருக்கிற எல்லாரும் நம்மளை பாராட்டி இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி மண்டையில ஓட்டிட்டு இருப்போம். அது 1 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணி நம்ம மண்டைக்குள்ள திரும்ப திரும்ப அந்த சண்டையை ஓட்டிக்கிட்டே இருப்போம். இதுல ஒரு சிலர்லாம் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பரம்பரை பகலாம் இருக்கும். சோ அவங்க சொந்தக்காரங்களோட சண்டை போட்டது, இந்த வாய்க்கா வரப்பு பிரச்சனை, இது எல்லாமே திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்றத அவங்க உணரவே மாட்டாங்க. நீங்க இந்த நிமிஷம் வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நிம்மதியான லைஃபை உங்களால லீட் பண்ண முடியும்.
இப்போ நான் என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கும் ரிவெஞ்ச் கொடுக்குற மைண்ட் செட்லேயே கிடையாது. நிறைய பேர் வந்து என்னை வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து நான் ரீசெண்டாக வேலையை விட்டு வெளியே வந்த அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி தான் என்னை வெளியவே அனுப்பிச்சாங்க. நிறைய பேர் கேட்ட விஷயம், அவங்கள ஏன் அப்படியே விட்டீங்க, அவங்கள ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்ப, நான் ஏன்டா பண்ணணும், அது லூசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். அதுவே ஏதாவது ஒரு லூஸ் தனம் பண்ணி அதுவே அதுக்கு ஏதாவது ஒரு வினையை வந்து தேடிக்கும். நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சும்மா உருட்டாதப்பா, இந்த காலத்துல இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஒரு கதை ஒண்ணு படிச்சிருந்தேன். கதைய ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இப்ப கருத்து பாட்டு போயிட்டு இருக்கு, இதுக்குள்ள இன்னொரு ஒரு கதை வரப்போதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப லென்த்தாலாம் சொல்ல, ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கதையை வந்து படிச்சிருந்தேன். ஒரு துறவி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்து மண்டை மேல டமால்னு அடிச்சிடுறான். அடிச்சது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த கொம்ப கீழ போட்டு அவன் பாட்டுல ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்ப துறவி அந்த கொம்ப எடுத்துட்டு பின்னாடியே தொரத்திட்டு ஓடுறாரு. ஆஹா! சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தெறிக்கிறான். ஓஹோ! செம்ம! இப்ப துறவி இந்த கொம்ப வச்சு அவன பொளக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஓட்டுனவரு கைய புஷ் பண்ணி கிருட்டு 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 கிருட்டுன்னு பறந்து அவனுக்கு முன்னாடியே போய் நின்னுட்டு, "தம்பி ஓடுற அவசரத்துல கொம்ப விட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க" அப்படின்ற மாரி கொம்ப குடுத்துட்டு துறவி பாட்டுல வந்துட்டாரு. சுத்தி இருந்தவன்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். "எப்பா என்னப்பா நீ எடுத்துட்டு போய் கொம்ப வச்சு அடிப்பேன்னு பார்த்தா கொம்ப குடுத்துட்டு வந்துட்ட" அப்படின்ற மாரி கேட்கவும், "நான் ஏங்க அவன அடிக்கணும்? அவன் பண்ணது அவனோட செயல். அந்த செயலுக்கு எதிர் செயல் பண்ணணுமா வேணாமான்ற டிசிஷன் என்கிட்ட தான் இருக்கு. என்னோட டிசிஷனை நீங்க ஏங்க டிசைட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறப்பதான் வந்து அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்லைங்க, இருந்தாலும் உங்களை வந்து தெரிஞ்சே அடிச்சிருக்கான். சரி ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த மரக்கிளை வந்து திடீர்னு உடச்சுக்கிட்டு என் மண்டை மேல வந்து விழுது. நான் இதுக்காக இந்த மரத்தை வந்து தண்டிக்க முடியுமா, இல்ல மரத்தை தான் திட்ட முடியுமா? அப்படியே நான் திட்டினாலும் இந்த மரம் தான் புரிஞ்சுக்க போதா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஏங்க, மரமும் மனுஷனும் ஒண்ணாங்க. அந்த மரம் தெரியாம பண்ணுச்சுங்க, இந்த மனுஷன் தெரிஞ்சு பண்ணான். தெரியாம பண்ணாங்களோ தெரிஞ்சு பண்ணாங்களோ, ஆனா விளைவுன்றது ஒண்ணுதான். என் மண்டை மேலதான் வந்து விழுந்துச்சு. அந்த மரத்தை என்னால எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியும், மன்னிக்க முடியும்னா இந்த மனுஷனையும் மன்னிச்சுட்டு போயிடுறேனே. இந்த கிரட்ஜை சுமக்கிறதால எனக்கு எந்த பயனும் கிடையாது. மன்னிச்சு விடுறதால என்னால அடுத்த வேலையை பார்க்க முடியுது, நான் நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி அந்த ஞானி சொன்னாரு. அதே விஷயம் தான் நான் எல்லாருக்குமே சொல்றேன். மனிதர்களாகிய எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். நம்ம பண்ற பெரிய பிரச்சனையே என்னன்னா, அவனை பழி வாங்கிடணும், அவனை ஏதாவது செஞ்சிடணும், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு திருப்பி கொடுத்தாதான் நம்ம மனசு ஆறுதல் அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நாமளே கமா போட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வன்மத்தை நமக்குள்ளேயே இறக்கிக்கிட்டே இருக்கும். அது நம்ம உடலையும் பாதிச்சு, நம்ம மனசையும் பாதிச்சு, நம்மளோட மொத்த கேரக்டரையும் பாதிச்சுட்டு இருக்கு. எவனோ ஒருத்தனுக்காக எதுக்காக நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிசரபிளா மாத்திக்கணும்? நம்ம நம்மளா இருப்போம். நம்ம எல்லாருமே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தா போதுங்க. இந்த கண்ணாடி காட்டப்படுற விஷயத்த மட்டும் தான் பிரதிபலிக்கும். இப்ப அது முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்னா, அந்த பொருளை மட்டும் தான் காட்டும். எதுவுமே அது பக்கத்துல இல்லாட்டி எதையுமே அது பிரதிபலிக்காது. நம்மளும் அது மாதிரி இருந்துட்டு போவோமே. ஒரு விஷயம் நடக்கல, நம்மளா ஏன் நடந்தா எப்படி இருக்கும், அப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். பெட்டர் நாம நம்மளா இருப்போம். அவன் அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுப்பா. என் சந்தோஷத்துக்கு காரணம் நான் தான். நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. என்ன வேணா என்னை சுத்தி நடந்துக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆக வேணாம், செகண்ட் வாய் பொளக்க வேணாம், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். நாம நம்மளா இருப்போம், ஹாப்பியா இருப்போம். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருக்கும். இப்போ கூட சில பேருக்கு வாய் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு கருத்தையும் நான் படிச்சு தெரிஞ்சுப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும்தான். நன்றி.